ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ரொம்ப காமன் கொஷின் வந்து, பால் குடிக்கும் போது என் குழந்தைக்கு பொறையேறுது டாக்டர், இல்லைன்னா பால் குடித்த பிறகு பொறையேறுது. ஸோ ஏன் குழந்தைங்களுக்கு அடிக்கடி பொறையேறுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கழித்து பால் கொடுக்குறீங்க, உங்கள் பிரெஸ்ட் ஃபுல்லாக இருக்குது, பாப்பா வந்து சக் பண்ணும்போது அந்த பசியில் வேகமாக சக் பண்ணும்போது நிறைய பாலை வாயில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவ்வளோத்தையும் அவங்களுக்கு முழுங்க முடியாமல் அவங்களுக்கு பொறையேறலாம். ரெண்டாவது விஷயம், ஓவர் ஃபீட் பண்ணும்போது தேவைக்கு அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள படுக்க வைக்கும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து அது எதுக்களிப்பு இருக்கிறதுனால வந்து பாப்பாங்களுக்கு பொறையேறலாம். இல்லை சம்டைம்ஸ் நம்ம சரியாக பர்ப் பண்ணாமல் குழந்தைங்கள ஃபீட் பண்ண பிறகு படுக்க வச்சிட்டோம்னா அந்த பாப்பா வந்து வாயிலேயே பாலை முழுங்காமல் வச்சுருந்துட்டு அடுத்து வந்து அவங்க அதை முழுங்க ட்ரை பண்ணும்போது இல்லை தூக்கத்தில் ஒரு மூச்சு எடுக்கும்போது பொறையேறலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்கள் பிரெஸ்ட் ரொம்ப ஃபுல்லாக இருக்குன்னா கொஞ்சமாக பாலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி அடிக்கடி பொறையேறுச்சுன்னா ஃபீடிங்க்கு நடுவில் கூட கொஞ்சம் எடுத்து தட்டி கொடுத்து பாப்பா அதை முழுங்கின பிறகு ஃபீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு 15 to 20 minutes கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் எவ்ரி ஃபீட் வந்து பர்ப் பண்ணுங்கள். எப்போ வருதோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக 15 to 20 minutes பர்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குழந்தை படுக்கும்போது ஒரு 15 to 20 degrees தலை வந்து தூக்கலாக இருக்கிற மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு சின்ன டவல் மடித்து வச்சு பாப்பாவுடைய ஹெட் அண்ட் வந்து தூக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.